குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழ். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 உடைய கொஸ்டின் ஒன்று ஃபிசிக்ஸ்லேருந்து நான் கொடுக்குறாமா பார்க்கலாம். ஏன் ஃபிசிக்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால அதை எடுத்து நம்ம டீச் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், கொஸ்டின் பார்க்குறோம். இன் சம் அப்ரோப்ரியேட் யூனிட்ஸ் டைம் டி அண்ட் பொசிஷன் எக்ஸ் ஆஃப் த மூவிங் பார்ட்டிகல் இஸ் கிவன் பை கொடுத்துருக்காங்க த ஆக்சலரேஷன். ஒன்றே ஒன்று தான் நீங்கள் கவனிக்கணும். தட் இஸ் யூஸ்வலாக எப்படி கொடுப்பாங்கன்னா எக்ஸ் கொடுத்துட்டு வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் இஸ் கால் டிஎஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிடைச்சதுன்னா வெலாசிட்டி வரும். ஸோ யூ வில் கெட் வெலாசிட்டி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு ஆக்சிலரேஷன். ஸோ எக்ஸ் தான் யூஸ்வலாக இது வந்து டி யூஸ்வலாக இட் இஸ் டிக்கு பதில் யூஸ்வலாக எக்ஸ் தான் கொடுப்பாங்க. இது மாதிரி டி ஸ்கொயர் ப்ளஸ் டி in terms of x will given in terms of t. அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தட் இஸ் 2025ல மாற்றி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் t is given in terms of x. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஐடியாவை சொல்லிடுறேன். இந்த t is equal to x square plus x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க dt with respect to dx. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? திஸ் இஸ் ds ஸ்கொயர் பை எக்ஸ் டிவைட் பை யூ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் வித் dx. அப்போ உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், திஸ் இஸ் 2x + 1. இதுதான் உனக்கு. ஸோ அடுத்த கட்டம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dx பை dt. நான் என்ன சொன்னேன்னா இதை ரிவர்ஸ் பண்ணுங்க. இதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் இஸ் கால்ட் அஸ் உனக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1/2x + 1 திஸ் இஸ் யுவர் வெலாசிட்டி. இப்போ இந்த வெலாசிட்டிங்கிறது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் ஒன் ஓகே. நமக்கு எனக்கு வெலாசிட்டி தேவை, அதை இங்கே எழுதி வச்சுக்கிறேன். 1/2x + 1 திஸ் இஸ் யுவர் வெலாசிட்டி. ஓகே, அதுக்கு அடுத்த பகுதி என்ன அப்படின்னா இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். திஸ் ஒன் dv வித் ரெஸ்பெக்ட் டு இட் இஸ் கிவன் dx. ஓகே, அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்னா d 2x + 1 டிவைடட் டு த பவர் ஆஃப் -1 dx. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த -1 ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2x + 1. ஓகே, இந்த இடத்துல -1 -1. அதுக்கடுத்து திரும்ப 2x மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு 2 வரும். ஸோ அப்போ இது ஓவராலாக என்ன வரும்னா இந்த -1 முன்னாடி வர்றப்ப இது என்ன ஆகுதுன்னா -2x + 1 the whole square. This is whole square -2 into 2. So what is this is dv by dx differentiate பண்ணுறோம்னா வருகிறது இதுதான். ஓகே, ஸோ now this is also it is required. ஓகே, இது அப்படி இருக்கட்டும். இது வேண்டாத நம்ம இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவைலபிள் வெலாசிட்டி. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா dv by dx. இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கு போகிறோம். இப்போ ஆக்சலரேஷன் ஃபார்முலா எடுத்துகிட்டு வரேன். எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா யூஸ்வலாக dv by dt தான் ஆக்சலரேஷன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா இது ரெண்டையும் dxஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இது உனக்கு என்னவா வந்தது? வெலாசிட்டியாக வருது. இது என்னவா வருது? dv by dx வருது. இப்போ உனக்கு இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வெலாசிட்டி, இது dv by dx. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நீ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆக்சலரேஷன் கிடைச்சிடும். ஸோ வாட் இஸ் வெலாசிட்டி? 1/2x + 1. ஓகேவா? ஓகே, வாட் இஸ் dv by dx? இதை நீ எப்படி எழுதலாம்னா மைனஸ் இந்த 2 முன்னாடி இருக்குன்னா 2. ஓகே, அடுத்த கட்டம் வந்து திஸ் ஒன். இதை அப்படியே நீ என்ன பண்ணுற? கீழே எடுத்துகிட்டு போகிற 1/2x + 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண திஸ் ஒன். அப்போ இந்த மைனஸ் என்னவாயிடும்? முன்னாடி வந்துடும். ஸோ நவ் த ஆன்சர் இஸ் ஓவரால் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு இந்த -2 முன்னாடி போட்டுக்கோங்க. -2 1/2x + 1. இந்த இடத்துல வந்து 1 இருக்குது, இந்த இடத்துல வந்து 2 இருக்குது. திஸ் ஒன் யூ கேன் ரைட் லைக் திஸ் ஆல்சோ. am I correct? So now you are getting here 3. So this is your answer. இது -2 this one. Okay, யூஸ்வலாக இந்த ஒன் இதுதான் வந்து யூஸ்வலாக ஜேஇயில் வர டிப்ஸ் தான். இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நீட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீட் ஆஸ்பிரண்ட்லாம் ஜேஇ லெவலில் எக்ஸாக்ட் ஜேஇ லெவலில்
இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆல்சோ. ஓகே, நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது டாபிக் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா அதை நான் டீச் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.